சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/9/2014 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு 1:38 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, பயணங்கள் செய்கிற பொழுது பார்க்க வேண்டியது எது. பொதுவாக பூமி பூஜை போடுகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். ஒரு வீடு கட்ட தொடங்குறாங்க, அப்போ பூமி பூஜைன்னு ஒன்று போடுவாங்க. முதலிலே அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கண்டுவறிந்து அந்த இடத்திலே அதற்குரியவர்களெல்லாம் அந்த வீட்டுக்காரர்கள் வந்திருந்து பூமி பூஜை போட்டு ஒரு சிறிய குழி தோண்டி அதில் தண்ணீர் ஊற்றி அதில் பூவெல்லாம் போடுவார்கள். அது சுழலுகின்ற விதத்தை பார்ப்பார்கள். வேகமாக சுழன்றால் அந்த வீடு வேகமாக கட்டி முடியும் என்பார்கள். இது ஒரு தனி சாஸ்திரம். ஆனால் இதற்கு தேர்ந்தெடுக்கின்ற நேரம் அதிகாலை முகூர்த்தமாக, பிரம்ம முகூர்த்தமாக வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது விடிந்து விட்டால் 7 மணி 8 மணிக்கு மேல் வைத்தால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்கள் எல்லாம் வருவார்கள். என்ன இந்த இடத்துலையா வீடு கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடம் ராசி இல்லையே அப்படிம்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படிம்பாங்க. பல பேர் ஏதேனும் ஒன்றில்லாமல் ஒன்று எதிர்மறை சிந்தனைகளாக உள்ளவரை விதைத்து விடுவார்கள். எனவே தான் வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் பூமி பூஜை போடுகின்ற பொழுது அதிகாலையில் உள்ள பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முதலிலே நாம் கை வைக்கின்ற நேரத்திலே யாரும் தடை சொல்லிவிடக்கூடாது. அதற்கு பின்னாலே வளர்ச்சி அடைகின்ற பொழுது இப்படி கட்டுகிறீர்களா என்று கேட்டால் கூட நாம் சமாளித்து பதில் சொல்ல இயலும். அதே போல் வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர்களெல்லாம் செட்டிநாட்டு பகுதியிலே இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் மாட்டு வண்டியில் அந்த காலத்தில் வருவார்கள். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஏன் என்று கேட்ட பொழுது அந்த வண்டிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரை போட்டிருப்பார்கள். எதையுமே பார்க்காமல் ஒரு இடத்திலே வந்து பஸ் ஸ்டாண்டிலே வந்து இறங்கிக் கொள்வார்கள். அங்கிருந்து நேராக அவர்கள் சென்னைக்கு செல்கிற பஸ்ஸிலே சென்று கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்வார்கள். காரணம் என்ன என்றால், எதிரிலே வருகிற சகுனம் சரியில்லை என்றால் அதை பார்க்கக்கூடாது என்று. இரண்டாவதாக 2 மணி 3 மணிக்கு போவதற்கு காரணம், வருகிற வழியிலே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டுவிடுவார்கள். முதலிலே அவர்கள் கேட்கிற வார்த்தை எங்கே என்று கேட்டுவிட்டாலே அந்த போகிற காரியம் சிறப்பாக இருக்காது என்பார்கள். எனவே தான் அது மாதிரி நீண்ட தூர பயணங்கள் செல்பவர்கள் மிக மிக அதிகாலையில் செல்வார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல சம்பிரதாயமாக அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். நாம் வழியில் செல்கின்ற பொழுது, வீட்டை விட்டு புறப்படுகின்ற பொழுது தண்ணீர் குடம் வந்தால் மிக நல்ல சகுனம். அது மட்டுமல்ல, மங்கள பொருள்கள், சுமங்கலிகள், பூ, பழம், பால் எல்லாம் சகுனமாக வந்தால் போகிற காரியம் வெற்றியடையும். ஒருவர் கேட்டார், பிரேதம் வருகிறதே, நான் செல்லலாமா என்று தொலைபேசி வாயிலாக கேட்டார். பொதுவாகவே இறந்தவர்களுடைய உடலை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிரேதத்தை பார்த்துவிட்டு சென்றால் அந்த காரியம் வெற்றியடையும். அவர்களுடைய ஆத்மாவும் நமக்கு உறுதுணையாக இருக்குமாம். அந்த பிரேதத்தை பார்த்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த இல்லத்தினர் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போல நாமும் அதை கொண்டாட வேண்டும். அப்படி பிரேதம் வந்தால் மிக மிக அற்புதமான சகுனம். அதே போல் மங்கள பொருள்கள் வந்தாலும் மிக நல்ல சகுனம். சகுனம் பார்த்து செய்வது என்பது மிகச் சிறப்பு. சரி, போகிற பொழுது சகுனம் சரியில்லை, வீட்டை விட்டு இறங்குகின்ற பொழுது சகுனம் சரியில்லை என்றால் 1 நிமிடம் வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து 1 டம்ளர் தண்ணீராவது குடித்து விட வேண்டும். ஏதேனும் ஒரு ஆகாரம், தண்ணி ஆகாரத்தை, காப்பி அல்லது பால் அல்லது தண்ணீரை நாம் உட்கொண்ட பின்னாலே திரும்ப மீண்டும் நாம் சென்றால் அந்த சகுனத்தடையாக இருந்ததன் விளைவாக என்ன ஆபத்துகள் நடக்க இருந்ததோ அந்த ஆபத்து நமக்கு நடக்காமல் அது முன்னதாகவே நடந்து நமக்கு வழிவிட்டு விடும். எனவே நமக்கு வருகிற தொல்லைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இந்த நம்பிக்கையில் தான் பயணங்களை வைத்தார்கள். தலைக்கவசம் என்று நாம் போட்டுக்கொள்கிறோம், ஹெல்மெட். அதே போல் நம்முடைய உடலுக்கு கவசம் வேண்டுமல்லவா? ஆகையினாலே தான் போகின்ற பொழுது வாழ்க்கையிலே வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்க கவசம் என்ற பாடலை முன்னோர்கள் தந்தார்கள். கந்தசஷ்டி கவசம் என்று இருக்கிறது. ஐயும் கிளியும் அடையுடன் செவ்வும் உயிரொளி செவ்வும் உயிரையும் கிளியும் என்றெல்லாம் அதிலே வரும். கந்தசஷ்டி கவசம் என்று சொல்லுகிற பொழுது கந்தன் புகழ் பாடுகின்றது. ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு அங்கங்கள் காக்க வேண்டும். வேல் காக்க வேண்டும், அந்த வேல் காக்க வேண்டும், இந்த வேல் காக்க வேண்டும், தங்க வேல் காக்க வேண்டும் என்றெல்லாம் வரும். இப்படி கவசம் படித்துவிட்டு நாம் பயணத்தை தொடர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்கின்ற பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வ வளம் மேலோங்கும் நாள். செயல்பாடுகளிலே வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உச்ச சந்திரனின் ஆதிக்கம். சந்திர பலத்தால் சஞ்சலங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகும்.
துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். மிதுனராசினியர்களே, தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிகின்ற நாள். தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாள். காலை நேரத்திலேயே காதினிக்கும் தகவல் வந்து சேரலாம். குருபலம் நன்றாக இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் சேமிக்க தொடங்குவீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நிறைவேறும். சிம்மராசினியர்களே, மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மகத்தான சாதனை செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள், செய்தும் காட்டுவீர்கள். சூரிய சுக்கிர சேர்க்கை இருப்பதால் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விருப்ப ஓய்வில் ஒரு சிலர் தொழில் செய்யலாமா என்று யோசிப்பார். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். வருமானங்கள் திருப்திகரமாகவே இருக்கிறது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனி உச்சம் பெற்றிருக்கிறார். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ஒரு கணம் யோசிப்பதுதான் நல்லது. உதிரி வருமானங்கள் வருவதில் சில தடைகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கென்று ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலையும் உருவாகலாம். விருச்சிக ராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வசந்த காலங்களை வரவழைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்ற நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். உச்ச சந்திரனின் ஆதிக்கம் 7லே இருப்பதால் குடும்பத்தில் குதூகலமான சம்பவம் நடைபெறப் போகின்றது. தாய்வழி ஆதரவு கிடைக்கும். விருந்தினர் வருகை உண்டு. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அடுக்கடுக்காக வெற்றிகள் வந்து சேரும். அஞ்சல் வழியில் ஆச்சரியப்படத்தக்க தகவல் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். மாற்றங்களால் வரும் ஏற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் தீவிரம் காட்ட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் சிறப்பாகவே இருக்கிறது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விருந்தினர் வருகையால் வியப்படையும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி கல்யாண வாய்ப்புகளை கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். சீர்வரிசைக்காக சில சாமான்கள் வாங்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டி இருப்பவர்கள் அதற்கான பொருட்களை வாங்க முன் வருவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். கும்பராசினியர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். நோய்கள் அகல புதிய மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளப் போகின்றீர்கள். உச்சசனியின் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது. எனவே உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். செல்வ வளம் திருப்திகரமாகவே இருக்கிறது. ரோசத்தோடு விலகியவர்கள் கூட பாசத்தோடு வந்து நெய்யப் போகின்றார்கள். மீனராசினியர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உச்சசனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் அச்சம் ஏற்படும் விதத்தில் ஒரு சில காரியங்கள் நடைபெறத்தான் செய்யும். மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.